என் இனிய நாட்டு மக்களே, வணக்கம். சுதந்திர திருநாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சுதந்திர திருநாளையும் குடியரசுத் திருநாளையும் பாரத நாட்டவர் அனைவரும் உற்சாகத்தோடும் உவகையோடும் கொண்டாடுகிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் பெருமிதமளிக்கும் விஷயம் ஆகும். இந்த திருநாள் பாரதீயர்களாக இருப்பதன் பெருமையை சிறப்பாக நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி என்பது நமது சமூக நினைவுகளின் ஆழங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நெடுங்கால காலனி ஆதிக்கத்தில் நாம் உழன்ற காலகட்டத்தின்போது என்றாவது ஒரு நாள் சுதந்திரம் கிடைக்கும் என்ற கனவை நாட்டு மக்களின் பல தலைமுறையினர் கண்டார்கள். தேசத்தின் அனைத்து பாகங்களிலும் வசிப்பவர்கள், அவர்கள் ஆடவரோ பெண்டிரோ மூத்தவர்களோ இளைஞர்களோ, அந்நியர் ஆட்சியின் தளைகளை தகர்த்தெறிய தவித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் போராட்டத்தில் ஏமாற்றமல்ல, பலமான நம்பிக்கை உணர்வு ஓங்கியிருந்தது. நம்பிக்கையின் இந்த உணர்வுதான் நாடு விடுதலை அடைந்த பிறகு நமது முன்னேற்றத்திற்கு சக்தி அளித்தது. நாளை நாம் நமது மூவண்ணக் கொடிக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே, நமது அனைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கும் பணிவான அஞ்சலிகளை நாம் செலுத்திக் கொண்டிருப்போம். அவர்களின் உயிர் தியாகங்கள் காரணமாகவே 78 ஆண்டுகள் முன்பாக ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று பாரதம் சுதந்திரம் அடைந்தது. நாம் சுதந்திரம் அடைந்த பிறகு விதிக்கப்பட்ட வயதை எட்டிய அனைவருக்கும் வாக்குரிமை அளிக்கக்கூடிய ஜனநாயக பாதையிலே முன்னேறினோம். இதையே வேறு சொற்களில் சொல்ல வேண்டுமானால், பாரத நாட்டவரான நாம் அனைவரும் நமது எதிர்காலத்திற்கு வடிவம் கொடுக்கும் உரிமைகளை நமக்கு நாமே அளித்துக் கொண்டோம். பல ஜனநாயக நாடுகளில் பாலினம், சமயம், இன்ன பிற ஆதாரங்களின் அடிப்படையில் வாக்குரிமை மீதான கட்டுப்பாடுகள் இருந்தன. ஆனால் நாம் அப்படி செய்யவில்லை. சவால்களை தாண்டி பாரத நாட்டவர்கள் ஜனநாயகத்தை வெற்றிகரமாக தங்களுடையதாக ஆக்கிக் கொண்டார்கள். ஜனநாயகத்தை சொந்தமாக்கிக் கொள்வது என்பது நம்முடைய பண்டைய ஜனநாயக நன்மதிப்புகளின் இயல்பான வெளிப்பாடுதான். பாரத பூமி உலகத்தின் மிகப் பழமையான குடியரசுகளின் பூமியாக இருந்து வந்திருக்கிறது. ஜனநாயகத்தின் தாயகம் என்று இதனை அழைப்பதுதான் சால பொருத்தமாக இருக்கும். நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் அமைப்புச் சட்டத்தின் ஆதாரமாக ஜனநாயக கட்டமைப்பு விளங்குகிறது. ஜனநாயக முறையை ஆதாரமாக கொண்டு நாம் அமைத்த அமைப்புகள் காரணமாக ஜனநாயக வழிமுறைகளுக்கு பலம் கிடைத்தது. நமது ஜனநாயகமும் நமது அரசியல் சட்டமும் தான் நமக்கு முதன்மையாகும். கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும் வேளையில் தேசம் துண்டாடப்பட்ட பெருந்துயரத்தை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் தேசம் துண்டாடப்பட்ட பயங்கரத்தை நினைத்து பார்க்கும் நாளினை அனுசரித்தோம். தேசம் துண்டாடப்பட்ட காரணத்தால் பயங்கரமான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. லட்சக்கணக்கானோர் புலம்பெயர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள். இன்று நாம் வரலாற்று தவறுகளுக்கு இரையானவர்களுக்கு சிரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறோம். அன்பான நாட்டுமக்களே, நமது அரசியல் சட்டத்தில் இருக்கும் 4 நன்மதிப்புகள் நமது ஜனநாயகத்தை உறுதியாக வைத்திருக்கக்கூடிய 4 எஃகு தூண்கள். நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவையே அந்த 4 நன்மதிப்புகள். சுதந்திர போராட்டத்தின்போது மீண்டும் நாம் உயிர்ப்பித்த நமது நாகரிகத்தின் சித்தாந்தங்கள் இவை. இந்த அனைத்து விழுமியங்களின் அடிப்படையிலே தனிமனிதனின் கண்ணியம் பற்றிய நோக்கம் பொதிந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அனைவரும் சமமானவர்கள்தாம். தாங்கள் கண்ணியமான முறையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோர அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. உடல்நலச் சேவைகள், கல்வி வசதிகள் என அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். யார் பாரம்பரியமான அமைப்பு முறை காரணமாக வசதி வாய்ப்புகளிலிருந்து வஞ்சிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த கோட்பாடுகளை தலையாயவையாக கொண்டு நாம் 1947ஆம் ஆண்டில் புதியதொரு பயணத்தை தொடங்கினோம். அந்நிய ஆட்சி என்ற நீண்ட நெடிய காலகட்டத்திற்குப் பிறகு சுயாதீன காலத்தில் பாரதம் கொடுமையான ஏழ்மையில் உழன்று கொண்டிருந்தது. ஆனால்
அப்போதிலிருந்து இப்போது வரையிலான 78 ஆண்டுகளில் நாம் அனைத்து துறைகளிலும் அசாதாரணமான முன்னேற்றத்தை எட்டினோம். தற்சார்பு தேசமாக ஆகும் பாதையில் பாரதம் கணிசமான தொலைவினை கடந்துவிட்டது. இன்னும் கூடுதல் பலத்தோடும் தன்னம்பிக்கையோடும் தேசம் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. பொருளாதாரத் துறையில் நமது சாதனைகள் தெள்ளத் தெளிவாக தெரிகின்றன. கடந்த நிதியாண்டில் 6.5% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் என்ற வகையில் பாரதம் உலகின் முக்கிய பொருளாதாரங்களில் மிக வேகமாக முன்னேறும் தேசமாக இருக்கிறது. உலக பொருளாதாரத்தில் வியாபித்திருக்கும் பிரச்சினைகளை கடந்து உள்நாட்டுத் தேவையில் விரைவான வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்றுமதி அதிகரித்து வருகிறது. முக்கிய குறியீடுகள் அனைத்தும் பொருளாதாரத்தின் பலமான நிலையை எடுத்துக் காட்டுகின்றன. நமது தொழிலாளர்கள், விவசாய சகோதர சகோதரிகளின் கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்போடு கூடவே செம்மையான சீர்திருத்தங்கள், சிறப்பான பொருளாதார நிர்வாகம் ஆகியவற்றின் விளைவுதான் இது. நல்லாட்சி வாயிலாக அதிக எண்ணிக்கையில் மக்கள் ஏழ்மைச் சிறையிலிருந்து வெளியே மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏழைகளின் பொருட்டு அநேக நலத்திட்டங்களை அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. யாரெல்லாம் ஏழ்மைக் கோட்டை தாண்டி இருக்கிறார்களோ, பலம் அதிகமில்லாமல் இருக்கிறார்களோ, அவர்களையும் உள்ளடக்கிய திட்டங்களின் பாதுகாப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதுதான் அவர்கள் மீண்டும் ஏழ்மைக் கோட்டிற்கு கீழே போகாமல் காக்கப்படுவார்கள். இந்த நலன் பயக்கும் முயற்சிகள் சமூக சேவைகளின் மீது அதிகரிக்கும் செலவினத்தை பிரதிபலிக்கிறது. வருவாய் ஏற்றத்தாழ்வுகள் குறைந்து வருகின்றன. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளும் குறைந்து வருகின்றன. எந்த மாநிலங்களெல்லாம் முன்னர் பலவீனமான பொருளாதார செயல்பாட்டை வெளிப்படுத்தினவோ அவையெல்லாம் இப்போது தங்களுடைய இயல்பான பலத்தின் துணையோடு பொருளாதார திறமையை வெளிப்படுத்தி வருகின்றன. முதன்மை மாநிலங்களுக்கு நிகராக செயல்படக்கூடிய திசையில் முன்னேறி வருகின்றன. நமது முன்னணி தொழில்துறை தலைவர்கள், சிறு மத்திய தொழில்கள் மற்றும் வர்த்தகர்கள் நம்மால் சாதிக்க முடியும் என்ற உணர்வை எப்பொழுதுமே வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். செல்வத்தை உருவாக்குவதன் பாதையில் வரக்கூடிய தடைகளை தகர்க்க இந்த உணர்வு அவசியமானது. கடந்த ஒரு தசாப்தத்திலே அடிப்படை கட்டமைப்பில் ஏற்பட்டிருக்கும் வளர்ச்சியில் இது தெளிவாக தெரிகிறது. பாரத் மாலா திட்டத்தின் கீழ் நாம் தேசிய நெடுஞ்சாலை வலைப்பின்னலை விரிவாக்கவும் வலுவாக்கவும் செய்திருக்கிறோம். ரயில்வே துறையிலும் கூட நாம் புதுமைகளை புகுத்துவதற்கு ஊக்கமளிக்கும் அதே வேளையில் நவீன தொழில்நுட்பத்தால் உருவான புதிய வகை ரயில்கள், பெட்டிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகிறோம். காஷ்மீர் பள்ளத்தாக்கிலே ரயில் தொடர்பு உருவாக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான சாதனையாகும். பாரதத்தின் பிற பகுதிகளோடு பள்ளத்தாக்கின் ரயில் இணைப்பு அந்த பகுதியின் வியாபாரத்திற்கும் சுற்றுலாவிற்கும் ஊக்கமளிக்கும், புதிய பொருளாதார சாத்தியக்கூறுகளுக்கான வாயில்களை திறந்துவிடும். காஷ்மீரத்திலே பொறியியலின் இந்த அசாதாரணமான சாதனை நமது தேசத்திற்கு ஒரு வரலாற்று மைல்கல். தேசத்தில் நகரமயமாக்கம் வேகமாக நடந்தேறி வருகிறது. ஆகையால் நகரங்களின் நிலையை மேம்படுத்த அரசாங்கம் சிறப்பான கவனத்தை அளித்து வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து என்ற முக்கியமான துறையின் மீது சிறப்பு கவனம் அளிக்கப்படும் கோணத்தில் அரசாங்கம் மெட்ரோ ரயில் வசதிகளை விரிவாக்கி வருகின்றது. கடந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் மெட்ரோ ரயில் சேவை வசதிகளுடன் கூடிய நகரங்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துவிட்டது. அதிகப்படியான இல்லங்களில் உத்தரவாதமாக குழாய் வழி குடிநீர் கிடைக்கச் செய்வது, கழிவுநீர் இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படுவது ஆகியவற்றை நகரங்களின் புதுப்பொலிவு மற்றும் நகரங்களின் மாற்றத்திற்கான அடல் மிஷன், அதாவது அம்ருத் திட்டமானது உறுதிப்படுத்தியிருக்கிறது. வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளின் மீது குடிமக்களுக்கு அடிப்படை உரிமை இருக்கிறது என்று அரசாங்கம் கருதுகிறது. ஜல் ஜீவன் மிஷனுக்கு உட்பட்டு ஊரகப் பகுதி இல்லங்களில் குழாய் வழி குடிநீரை கொண்டு சேர்ப்பதில் முன்னேற்றம் காணப்பட்டு வருகிறது. உலகின் மிகப்பெரிய உடல்நலச் சேவைகள் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டப்படி பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த முயற்சிகளின் பலனாக உடல்நலச் சேவைகள் துறையில் நாம் புரட்சிகரமான மாற்றங்களை கண்டு வருகிறோம். இந்த திட்டத்தின்படி இதுவரை 55 கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு
பாதுகாப்பு கவசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. 70 வயதை தாண்டிய அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் அவர்களின் வருமானம் என்னவாக இருந்தாலும் சரி, இந்த திட்டத்தின் வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. உடல்நலச் சேவைகளின் அணுகலோடு தொடர்புடைய சமச்சீர் இல்லாத நிலை அகன்று ஏழைகள் மற்றும் நடுத்தர வகுப்பினைச் சேர்ந்தவர்களுக்கும் மிகச்சிறப்பான சாத்தியமான உடல்நலச் சேவைகள் கிடைத்து வருகின்றன. இந்த டிஜிட்டல் யுகத்திலே ஒரு துறையில் மிக அதிகமான வளர்ச்சியை பாரதம் கண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தகவல் தொழில்நுட்பத் துறையில்தான். கிட்டத்தட்ட அனைத்து கிராமங்களிலும் 4G மொபைல் இணைப்புகள் கிடைக்கின்றன. மிஞ்சியிருக்கும் சில ஆயிரம் கிராமங்களிலும் கூட இந்த வசதி விரைவிலேயே கொண்டு சேர்க்கப்பட்டுவிடும். டிஜிட்டல் வழி பணப்பரிமாற்றத்தை பெரிய அளவிலே நம்மால் கையாள முடிந்திருக்கிறது. டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை துறையிலே பாரதம் குறைவான காலத்தில் உலகின் முன்னணி தேசமாக ஆகியிருக்கிறது. இதனால் நேரடி ஆதாய பரிமாற்றத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதோடு குறித்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை எந்தவிதமான கசிவோ தடையோ இல்லாமல் கொண்டு சேர்க்க முடிந்திருக்கிறது. உலகில் நடைபெறக்கூடிய மொத்த டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் பாதிக்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகள் பாரதத்தில்தான் நடக்கின்றன. இத்தகைய மாற்றங்கள் காரணமாக ஒரு வேகம் நிறைந்த டிஜிட்டல் பொருளாதாரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இதன் பங்களிப்பு ஆண்டுதோறும் அதிகரிப்பை ஏற்படுத்தியும் வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான அடுத்த கட்டம் ஏற்கனவே நமது வாழ்க்கையில் நுழைந்துவிட்டது. தேசத்தின் செயற்கை நுண்ணறிவு திறமைகளை வலுப்படுத்த அரசாங்கம் இந்தியா AI மிஷனை ஆரம்பித்திருக்கிறது. இந்த மிஷன் படி பாரதத்தின் சிறப்பான தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வகையிலான மாதிரி மேம்பாடு செய்யப்படும். 2047ஆம் ஆண்டிற்குள்ளாக பாரதம் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவின் அச்சாணியாக ஆகிவிடும் என்பதே நமது எதிர்பார்ப்பு. இந்த திசையில் சாதாரண மக்களுக்கும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் மிகச் சிறப்பான உபயோகம் மற்றும் ஆளுகை அமைப்பில் மேம்பாடுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக ஆக்க சிறப்பு கவனம் அளிக்கப்படும். சாமானியர்களின் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்க, வியாபாரத்தை சுலபமானதாக ஆக்கும் அதே வேளையில் வாழ்க்கையையும் சுலபமானதாக ஆக்க இணையான பலம் கூட்டப்பட்டு வருகிறது. விளிம்பு நிலையில் வாழும் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டை காணும்போதும் அவர்களுக்கு சமமான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் போதும் மட்டுமே வளர்ச்சி பொருளுடையதாக இருக்கும். இதைத் தவிர சாத்தியமான அனைத்து துறைகளிலும் நாம் நமது தற்சார்பு நிலையை அதிகப்படுத்தி வருகிறோம். இதனால் நமது தன்னம்பிக்கை அதிகரித்து வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் நமது பயணத்தின் வேகமும் அதிகரித்து வருகிறது. கடந்த வாரம் ஆகஸ்ட் 7ஆம் தேதியன்று தேசிய கைத்தறி நாள் கொண்டாடப்பட்டது. இந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், நமது நெசவாளிகள் அவர்களின் உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதால்தான். நமது சுதந்திர போராட்ட காலத்திலே 1905ஆம் ஆண்டிலே தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தின் நினைவாக 2015ஆம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாரத நாட்டு கைவினைஞர்கள், சிற்பிகள் ஆகியோருடைய உழைப்பால் உருவாக்கம் பெற்ற அவர்களுடைய ஈடு இணையில்லா திறனால் மெருகூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஊக்கமளிக்க சுதேசி உணர்வை மேலும் பலப்படுத்தினார் காந்தியடிகள். சுதேசி என்ற எண்ணம்தான் இந்தியாவில் தயாரிப்போம் மற்றும் தற்சார்பு பாரத இயக்கம் போன்ற தேசிய முயற்சிகளை ஊக்கப்படுத்தி வருகிறது. நமது தேசத்தில் தயாரிக்கப்பட்ட பொருட்களையே நாம் வாங்குவோம், அவற்றையே பயன்படுத்துவோம் என்று நாம் உறுதிமொழி ஏற்போம். அன்பான நாட்டுமக்களே, சமூகத் துறையில் புரியப்பட்ட முயற்சிகளோடு தொடர்புடைய முழுமையான பொருளாதார வளர்ச்சியின் பலம் காரணமாக பாரதம் 2047ஆம் ஆண்டுக்குள்ளாக வளர்ந்த பொருளாதாரமாக ஆகும் பாதையில் உறுதியோடு இருக்கிறது. அமுத காலத்தின்போது முன்னேறிச் செல்லும் நமது தேசிய பயணத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் அவர்களின் சக்திக்கு உட்பட்டு தங்களுடைய அதிகப்படியான பங்களிப்பை அளிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். சமூகத்தில் 3 பிரிவு மக்கள் நம்மை இந்த வளர்ச்சிப் பாதையில் இட்டுச் செல்வார்கள் என்று நான் கருதுகிறேன். நமது இளைஞர்கள், பெண்கள் மற்றும் நீண்ட காலமாக விளிம்பு நிலையில் வாழ்ந்து வந்த சமூகங்கள்தாம் அந்த 3 பிரிவினர்.
தங்களுடைய கனவுகளை மெய்ப்பிக்கச் செய்ய தகுந்த சூழல் ஒரு வழியாக நமது இளைஞர்களுக்கு கிடைத்துவிட்டது. தேசிய கல்விக் கொள்கை வாயிலாக தொலைநோக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. கல்வி வாழ்க்கை விழுமியங்களோடும் திறன்கள் பாரம்பரியங்களோடும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. வேலைவாய்ப்புகள் வேகமாக வளர்ந்து வருகின்றன. தொழில் முனைவு தாகம் உள்ளவர்களுக்காக அரசாங்கம் அதிக அளவில் சாதகமான சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறது. இளம் திறமைகளின் ஆற்றலால் சக்தி பெற்று நமது விண்வெளி திட்டத்திற்கு இதுவரை காணாத விரிவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுபான்ஷு சுக்லா அவர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மேற்கொண்ட பயணம் உயர்வான கனவுகளை காண வேண்டும் என்ற உத்வேகத்தை ஒரு மொத்த தலைமுறைக்கும் அளித்திருக்கிறது. இந்த விண்வெளி பயணம் விண்வெளிக்கு மனிதனோடு வருங்காலத்தில் பயணிக்கும் பாரதத்தின் ககன்யான் பயணத்திற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். புதிய தன்னம்பிக்கை நிறைந்த நமது இளைஞர்கள் விளையாட்டு உலகில் தங்களுடைய அடையாளத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். எடுத்துக்காட்டாக, சதுரங்கத்தில் நமது இளைஞர்கள் இப்போது ஆதிக்கம் செலுத்துவது போன்று முன் எப்போதுமே செலுத்தியதில்லை. தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025 படி நாம் திட்டமிட்டிருக்கும் அடிப்படையான மாற்றங்கள் காரணமாக பாரதம் விளையாட்டுகள் உலகில் ஒரு மகா சக்தியாக விரைவில் உருமாறும். நமது பெண்கள்தாம் நமது கௌரவங்கள். பாதுகாப்பாகட்டும், படைத்தொழிலாகட்டும், அனைத்து துறைகளிலும் அவர்கள் தடைகளை தாண்டி முன்னேறி வருகிறார்கள். சிறப்புத்தன்மை, அதிகாரப் பரவல், திறன்கள் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் முக்கிய குறியீடுகளில் விளையாட்டுகளும் அடங்கும். உலக சதுரங்க போட்டிகளின் ஃபிடே பெண்களுக்கான உலகக் கோப்பையின் கடைசி ஆட்டம் பாரதத்தைச் சேர்ந்த 19 வயது பெண்ணுக்கும் 38 வயதான பாரத நாட்டின் பெண்மணிக்குமிடையே நடைபெற்றது. தலைமுறையாக நமது பெண்களிடம் இருக்கும் உலகத் தரத்திலான சிறப்புத்தன்மையை இந்த சாதனை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. வேலை வாய்ப்புகளிலும் கூட பாலின இடைவெளி குறைந்து வருகிறது. நாரி சக்தி வந்தன் அதிநியம், அதாவது மகளிர் இட ஒதுக்கீடு சட்டத்தின்படி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது ஒரு கோஷம் மட்டுமல்ல, யதார்த்தமாக ஆகிவிட்டது. நமது சமூகத்தின் ஒரு பெரிய தொகுதி பட்டியல் பிரிவினர், சீர்மரபினர், பிற்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் இப்போது விளிம்பு நிலை என்ற சுமையை நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சமூக மற்றும் பொருளாதார எதிர்பார்ப்புகளை மெய்ப்பிக்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் வாயிலாக அரசாங்கம் அவர்களுக்கு உதவிகள் புரிந்து வருகிறது. தங்களுடைய இயல்பான திறமைகளை மெய்யாக்கும் திசையில் பாரதம் இப்போது அதிக வேகத்தில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது. நமது சீர்திருத்தங்கள் மற்றும் கொள்கைகள் காரணமாக வளர்ச்சிக்கான தாக்கம் ஏற்படுத்தவல்ல மேடை உருவாகி இருக்கிறது. இந்த தயாரிப்புகளின் பலத்தின் துணையோடு நாம் அனைவரும் நமது சமூக வளம் மற்றும் நலன்களில் உற்சாகமான பங்களிப்பை அளிக்கக்கூடிய பிரகாசமான எதிர்காலம் ஒன்றை என்னால் காண முடிகிறது. அந்த எதிர்காலத்தை நோக்கி நாம் ஊழலுக்கு எதிராக 0 சகிப்புத்தன்மையோடு நிரந்தரமான நல் ஆளுகையோடு முன்னேறிக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே காந்தியடிகளின் ஒரு மகத்துவம் வாய்ந்த விஷயம் நினைவுக்கு வருகிறது. அண்ணல் கூறியதை நான் நினைவு கூறுகிறேன். ஊழலும் கபடமும் ஜனநாயகத்தின் தவிர்க்க இயலாத முடிவுகளாக ஆகக்கூடாது என்பார் அவர். காந்தியடிகளின் இந்த ஆதர்ஷத்திற்கு செயல் வடிவம் தருவோம், ஊழலை வேரோடு களைவோம். என் அன்பான நாட்டு மக்களே, இந்த ஆண்டு நாம் பயங்கரவாதத்தின் கோரத் தாண்டவத்தை சகித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. காஷ்மீரத்தைச் சுற்றிப் பார்க்கச் சென்ற குடிமக்களின் படுகொலை கோழைத்தனமானது, முற்றிலும் மனிதத்தன்மையே இல்லாதது. எஃகை ஒத்த உறுதியோடும் தீர்மானத்தோடும் பாரதம் இதற்கான பதிலடியை கொடுத்தது. தேசத்தின் பாதுகாப்பு என்ற கேள்வி வரும்போது நமது ஆயுதப்படையினர் எந்தவிதமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முழுமையான வகையில் தயாராக இருக்கிறார்கள் என்பதையே ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. போர்நுட்பத் தெளிவு, தொழில்நுட்பத் திறமை ஆகியவற்றோடு கூட நமது இராணுவம் எல்லையை தாண்டியிருந்த பயங்கரவாத பதுங்கிடங்களை அழித்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான மனித சமூகத்தின் போரில் ஒரு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். நமது ஒற்றுமைதான் நமது பதில் நடவடிக்கைகளின் மிகப்பெரிய சிறப்பம்சம். இதே ஒற்றுமைதான் நம்மை பிளவுபடுத்த சூழ்ச்சி செய்யும் சக்திகளுக்கு
கண்டிப்பான பதிலாகவும் இருக்கும். பாரதத்தின் கண்ணோட்டத்தை தெளிவாக்க பல்வேறு தேசங்களுக்குச் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட பல கட்சிக் குழுக்களிலும் கூட இதே ஒற்றுமைதான் பளிச்சிட்டது. நாம் தாக்குதல் தொடுப்பவர்களாக ஆக மாட்டோம். மாறாக நமது குடிமக்களின் பாதுகாப்பிற்காக தகுந்த பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சற்றும் தயங்கவும் மாட்டோம் என்ற பாரதத்தின் இந்த கொள்கையை உலக சமூகம் கவனத்தில் கொண்டது. பாதுகாப்புத் துறையில் தற்சார்பு பாரதம் நோக்கத்தை சோதித்துப் பார்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது அமைந்தது. நாம் சரியான பாதையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இப்போது நிரூபணம் ஆகிவிட்டது. நமது சுதேசி தயாரிப்புகள் தீர்மானமானதொரு கட்டத்தை எட்டிவிட்டன. நாம் நமது பல பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் சுயசார்பு கொண்டவர்களாக ஆகிவிட்டோம். சுதந்திர பாரதத்தின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த சாதனைகள் ஏற்படுத்தும். அன்பான நாட்டுமக்களே, இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் அனைவரிடத்திலும் நான் வேண்டிக் கேட்டுக்கொள்வதெல்லாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக நீங்கள் அனைவரும் உங்களால் இயன்ற முயற்சிகளில் ஈடுபடுங்கள் என்பதுதான். நீர், காற்று ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றம் என்ற சவாலை எதிர்கொள்ள நாம் நம்மிடத்திலேயே கூட சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கும். நாம் நமது பழக்கங்களையும் நமது உலக நோக்கினையும் கூட மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நமது நிலம், நதிகள், மலைகள், தாவரங்கள், விலங்கினங்கள் ஆகியவற்றுடனான நமது தொடர்புகளில் மாற்றம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் நமது பங்களிப்பு வாயிலாக இயற்கை ஒழுங்கில் உயிர்கள் தழைக்கும் ஒரு பூமியை வருங்காலத்திற்காக விட்டுச் செல்ல வேண்டும். அன்பான நாட்டுமக்களே, நமது எல்லைகளை பாதுகாத்து வரும் இராணுவத்தினர், காவல்துறையினர், மத்திய ஆயுதமேந்திய காவல் படையினரிடம் என்னுடைய விசேஷமான கவனம் செல்கிறது. நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் சேவைகளில் ஈடுபடுவோருக்கும் நான் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அயல் நாடுகளில் பாரத நாட்டு தூதரகங்களில் பணியாற்றும் பாரத நாட்டு அதிகாரிகள் மற்றும் அயல்நாடு வாழ் இந்தியர்களுக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை அளிக்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.